வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம மசாலா பட்டாணி சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பட்டாணி எடுத்துக்கலாம். இது காஞ்ச பட்டாணி, ஸோ ஊற வைக்கணும். நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற விடுங்க. இதோ பட்டாணி நல்லா ஊறிடுச்சு. இது அடுத்ததை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே ப்ரெஷர் குக்கரில் போடுங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு. இதை ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதோ நம்மளோட பட்டாணி ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் மசாலா ரெடி பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதோட ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க. இதோ வறுபட்டுருச்சு. இது ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை ஓரளவுக்கு கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கரகரப்பாக அரைச்சிடாதீங்க, ஓரளவுக்கு கரகரப்பாக இருந்தால் போதும். இதோ பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்ததாக பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கருவேப்பிலை வதங்கினதும் வேக வச்ச பட்டாணியை இதோட ஆட் பண்ணிடுங்க. அடுத்ததா அரைச்சு வச்சிருக்கிற மசாலா, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தா அது வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சுண்டல் சூப்பராக இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் அதிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் அது அடுப்பில் இருக்கட்டும். அதுவே தாராளமாக போதும். இதோ நம்மளோட சுண்டல் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். மசாலா பட்டாணி சுண்டல் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நவராத்திரிக்கு ட்ரை பண்ணுங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.